அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, உலகிலேயே மிக காரமான ஸ்பைசி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்து மிளகாய் ரெடி ஆகிட்டு, வெங்காயம், மிளகாய் பொடிகள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இருக்குது. வெங்காயம் இருக்குது, கறி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. 5 கிலோ கறி, 5 கிலோ சிக்கன். ஒரு ஆளுக்கு 1.5 கிலோ இன்றைக்கி சாப்பிடணும். நறுக்கிட்டு இருக்கான், மிளகாய் உடைச்சிக்கிட்டு இருக்கான். ஒட்டை மிளகாய் காரமாக போட்டு எல்லாத்துக்கும் மூக்கு சளியெலாம் வந்துடும். நல்லா சாக போகிறது நீங்கள் காரமாக இருக்கு. ஸ்பைசி சிக்கன் பாருங்க, உலகிலே ஒரு வித்தியாசமான சிக்கன் பண்ண போகிறோம். அடுத்த வாரம் நிறைய யூடியூபர் வந்து கேட்பீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு. ரொம்ப காரமாக இருக்கும். ஆமாம், நாங்கள் என்ன இன்னைக்கு நேற்று மாஸ்டரு, ஒரு 8 வருஷமாக மாஸ்டர். 40 வருஷம் ட்ரைனிங். 40 வருஷம் கம்பெனி வேறு. எனக்கு ஆஞ்சு வச்சுக்கிறேன். நல்லமான சிக்கன் செய்கிறதுக்கு அந்த பெரிய வட்டையை வைக்க போகிறோம். பார்த்துக்குங்க வியூவர்ஸ். வச்சு எடுக்கிறேன். உலகிலேயே மிக காரமான சிக்கனு, அதே ஸ்பைசி சிக்கன். அந்த காரம் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டு சாப்பிட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த காரத்தை போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்ல காரமாக இருக்கும், நல்ல உரப்பாக இருந்து நல்லா கண்ணீர்லாம் வரும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் செய்கிறேன் இன்றைக்கி சாப்பாடு. ஆமாம், வியூவர்ஸ் எல்லாரும் பாருங்கள். சுத்தமான எண்ணெய் ஊற்றுங்க. செக்கு கடலை எண்ணெய், மரச்செக்கு பாருங்கள். இருங்க, காயத்தை எண்ணெய் கொஞ்சமாக கடுகு போடணும். அடுத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டுக்கணும். பெரிய வெங்காயத்தை கொட்டோன்னு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நல்லா நம்ம கார மிளகாயை போடணும். அது குண்டு மிளகாய். என்னடி சொல்ற? குட்டாதான் இருக்கும், அதுக்கடுத்து ஒல்லி மிளகா இருக்கும். ஆமாம், ஒல்லி இருக்குல்ல, இது எங்களை மாதிரி குண்டு மிளகாய். அது ஒல்லியான வந்தால் தான் அது ஒல்லி மிளகாய் போடுறது. இது குண்டர்கள் மிளகாய்ன்னு சொல்கிறது இந்த மிளகாய் பேர். நல்லா தாகுது. அந்த குண்டு மிளகாயை போடுங்க. போடவே கறி நல்லா மலமலன்னு வந்துடும் போல, அந்த அளவுக்குள்ள போடுது. உப்பு எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ போட சார் மாஸ்டர்? கொஞ்சம் ஆவணப்படக்கூடாது. இது வந்து வதங்கிறதுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் போட்டோம்னா வேகமாக வதங்கிடுறேன். நல்லா கறியை நல்லா சாப்பிடணும்ல நீங்கள், நல்லா ருசியா. இது வந்து ஸ்பைசி கிரேவி சிக்கன். இது வந்து மசாலா பார்த்துக்கிறேங்க பாருங்க. இந்த மசாலா தான் உள்ளே போட போகிறோம். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போது நல்லா நம்ம போட்ட பட்டை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்க சிக்கனை அப்படியே அள்ளி பனிச்சாரெலாம் போடணும். இல்லை, கறியை லட்டு மாதிரி இருக்கிறா. லட்டு தானே, குடிக்கலாம் தேவையில்லை. விடு சும்மா. உப்பு போடணும், நல்லா கல் உப்பு பார்த்துக்கிறோங்க. ஸ்பைசி சிக்கன் வெளிநாட்டு முறை. வேர்ல்டுலேயே கார சிக்கன் சொன்ன பாருங்க. இந்த காரத்தை போட்டு தான் இப்போ செய்ய போகிறேன். அதனால தான் கார சிக்கன் எல்லாரும் பாருங்க. சோலோ சாக்லேட் நீங்கள் நல்லா பாருங்க. ரைட், ஓகே, போட்டுருங்க. ஹோம் பண்ணி
இது நம்ம அதிகமான கார சிக்கன் போட்டுட்ருக்கோம், ஸ்பைசி சிக்கன். அதுக்கு வந்து நம்ம சிக்கன் பொடி, அடுத்து வந்து கரம் மசாலா, அடுத்து வந்து தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அம்மியில் அரைச்சது. இது கடைசியாக பெப்பர் வந்து கொஞ்சம் கிண்டிக்கிறேன். பெப்பர் வந்து கடைசியாக தான் போடணும். கறி பார்க்குறதுக்கே கலர் ரொம்ப நல்லா இருக்கு. கலர்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. காரம் தான் காரம் தான் ரொம்ப. கறியெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. காரம் வேர்ல்டுலே காரமான சிக்கன்னா அப்புறம் அப்படி தானே இருக்கான். ஆமாம். கறிங்கீழே தேனத்தையும் குடிக்க போறீங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே அழகா மலை சாரெல்லாம் போடணும். பெப்பரை போட்டு கிண்டுறதே. ஆவி பறக்க பறக்க இருக்கு. ஆவி பறக்க பறக்க சுட சுட இருக்கு. சரியான காரமா. நம்ம உலகிலேயே பெரிய கார சிக்கன், ஸ்பைசி சிக்கன் நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. நல்ல கார சிக்கன் கிரேவியை பாருங்க. இந்த அரை மணி நேரத்தில் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. அதனால் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு, சமையல் செஞ்சாச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.